கூட்டிட்டு போட்ல போறாங்க. மேகமூட்டம் வழியில மறைச்சு போகுது. கக்காஷி டாஸ்னோட்ட கேட்க எதுக்கு உன்ன ஷினோபி அட்டாக் பண்றாங்கன்னு. டாஸ்னோ சொல்றான், கேட்டோன்னு ஒரு பணக்காரன் இருக்கான், எங்க ஊரை கைப்பற்றிட்டான், அவன் வழியில நிக்கிறவங்கள கொன்றுவான்னு. எங்க ஊர் பிரிட்ஜை உடைச்சிட்டா, இனிமேல் நாங்க எந்த ஊருக்கும் போக முடியாது, நான் ஒரு பிரிட்ஜ் கட்டுறவன், அதான் என்ன கொல்ல ஆள் அனுப்புறான். போட்டுக்காரன் அவங்கள சேஃபா இறக்கி விடுறான். இறக்கி விட்டுட்டு போட்டுக்காரன் கிளம்பிடுறான். டாஸ்னோ சொல்றான், என்ன பாதுகாத்து கூட்டிட்டு போங்கன்னு. கக்காஷி யாராச்சும் வராங்களான்னு தேடிட்டு வரான். நருட்டோ சீனை போட்டுறான், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்றான். ஆனா உண்மையில யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு கக்காஷி கண்டுபிடிக்கிறான். சாபுசா ஒளிஞ்சிருந்து பார்க்க இவன் கக்காஷி இதை காப்பி நிஞ்சான்னு சொல்லிட்டு வாழை வீசுறான். தப்பிக்கிறாங்க. சாபுசா வாரான். கக்காஷி யாருன்னு கண்டுபிடிக்கான். சாபுசா தான் மோமோச்சி, ரோகு நிஞ்சா இந்த ஹிடன் மிஸ்ட்னு சொல்றான். ரோகுனா துரோகம் பண்றவங்க. நருட்டோ அடிக்க போறான். கக்காஷி தடுக்கிறான். நீ போகாத, அவன் வேற லெவல் ஃபைட்டர்னு. கக்காஷி உடனே அவனோட ஷரிங்கன் ஐய ஓபன் பண்றான். சாபுசா சொல்றான், சண்டை அவ்வளவா ஈஸியா இருக்க போறதுன்னு. நருட்டோ ஷரிங்கன்னா என்னன்னு கேட்கறான். சாஸ்கி சொல்றான், அது ஒரு கிளானோட பவர், அதை யூஸ் பண்ணா நிஞ்சுட்சு அண்ட் கெஞ்சுட்சு மாசா யூஸ் பண்ணலான்னு. சாபுசா இடம் ஃபுல்லா மிஸ்டர் நிரப்புறான். சாபுசா சொல்றான், கக்காஷி இதை காப்பி நிஞ்சாக்க 1000 ஜுட்சு தெரியும்னு, அவன் வேற லெவல் லீக்ல இருக்கான்னு. 3 பேரும் கக்காஷி அதிர்ச்சியில பாக்காங்க. அப்பனா இவர் சாதாரண ஆள் கிடையாதுன்னு. சாபுசா தண்ணியில போய் அவனோட சக்கராவை அதிகரிக்கான். கக்காஷி சொல்றான், சாபுசா சைலண்டா கொல்றதுல அவன் தான் ஸ்பெஷலிஸ்ட்ன்ட்டு. அவங்க டாஸ்னோவை ப்ரொடெக்ட் பண்றாங்க. சாபுசா ஒளிஞ்சிருந்து மிரட்டுறான். கக்காஷியும் சக்கராவை ஏத்துறான். சாஸ்கி பயந்துட்டான். சாபுசா எல்லாத்துக்கும் நடுவுல போய் நிக்கான். கக்காஷி ஷரிங்கனை யூஸ் பண்ணி சாபுசாவை குனாய் நைஃபால குத்திட்டான். பார்த்தா வாட்டர் கிளோன் ஜுட்சு போட்டான். சாபுசா கக்காஷிக்கு பின்னால இருந்து வெட்டுறான். திரும்பி பார்த்தா கக்காஷி இதை காப்பி நிஞ்சா ஷரிங்கனை யூஸ் பண்ணி சாபுசா டெக்னிக்கே காப்பி பண்ணி அவனுக்கே போடுறான். சாபுசா கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு கெத்தா நிக்கிறான் கக்காஷி. இத்துடன் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த